குமரி மாவட்டம் அருமனை அடுத்த அம்பலக்கடை பகுதியைச் சேர்ந்தவர் பிரபாகரன், விவசாயி. இவரது மகன் பிரதீஷ், வயது 29, மார்த்தாண்டம் பகுதியில் உள்ள மெக்கானிக் ஷாப்பில் வேலை பார்த்து வந்தார். பிரதீஷ் தாயார் சில மாதங்களுக்கு முன் உடல்நல பிரச்சனையால் இறந்துவிட்டார். தாய்க்கு சிகிச்சை அளிப்பதற்காக 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளுக்குறி பகுதியில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்து 5 லட்சம் ரூபாயை தந்தையும் மகனும் கடனாக பெற்றனர். ஒவ்வொரு மாதமும் தவணையை சரியாக கொண்டு போய் நிதி நிறுவனத்தில் கட்டி விடுவார்கள். ஆனால் கடந்த 2 மாதமாக பல பிரச்சனைகளால் இருவருக்குமே பணவரவு தடைப்பட்டது. இதனால் 2 மாதமாக தவணை தொகையை செலுத்தவில்லை. தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனத்தார் போன் செய்து பணத்தை கட்டும்படி தொடர்ந்து கூறி வந்தனர். பணம் வந்ததும் கட்டிவிடுகிறோம் என பிரதீஷ் கூறியிருந்தார். இந்நிலையில் நேற்று ஃபைனான்ஸ் கம்பெனியில் இருந்து வந்த ஊழியர்கள் பிரதீஷ் வீட்டின் சுவரில் ஒரு நோட்டீஸ் ஒட்டினர். 2 மாத தவணை தொகையை செலுத்தவில்லை, இப்படியே தொடர்ந்து தவணை தொகையை கட்டாமல் இருந்தால் வீடு ஜப்தி செய்யப்படும் என நோட்டீஸில் எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. வேலை முடிந்து வீட்டுக்கு திரும்பிய பிரதீஷ் நோட்டீஸை படித்து பார்த்து மனமுடைந்தார். சில மாதங்களுக்கு முன் தாயை பறிகொடுத்தேன், இப்போது வீடும் பறிப்போய் விடுமோ என கவலைப்பட்டார். படுக்கை அறைக்கு சென்று தூக்கு போட்டு தொங்கினார். மகன் எடுத்த விபரீத முடிவை கண்டு பிரபாகரன் கதறி அழுதார். நோட்டீஸ் ஒட்டியதால் அவமானம் தாங்காமல் பிரதீஷ் இந்த முடிவை எடுத்துவிட்டதாக உறவினர்கள் கூறினர். அருமனை போலீசார் பிரதீஷ் சடலத்தை கைப்பற்றி குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வீட்டில் நோட்டீஸ் ஒட்டிய ஃபைனான்ஸ் கம்பெனி ஊழியர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.